சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா ஆனந்தி, அப்பா அழலம்மா, ஏழாத என்ன சரிம்மா சரிம்மா, நிலம் நம்ம கையை விட்டு போகாது. நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல. நம்ம பாட்டன் சாமிங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்மளை காப்பாத்தும்னு நம்புறேம்மா. அப்பா அப்புறம் பேசுறேன். சரிப்பா. சரிம்மா. அம்மா, இந்த நேரத்துல வெளியே என்ன பண்றீங்க? இது ஏன் வீடு. இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? ஒரு முக்கியமான விஷயமா மகேஷ் சாரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். 10 லட்சம் பணம் கேட்கலான்னு வந்திருக்க, அதானே? இல்லம்மா, அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும். உண்மைதாம்மா, பணம் கேட்கதே வந்தேன். ஊர்ல எங்களுக்கு பரம்பரை நிலம் கொஞ்சம் இருக்குது. அது அடமானம் போட்டிருந்தோம். அதுல ஒரு சின்ன பிரச்சனை. தில்லை சார் மனசு வச்சு பணம் கொடுத்து உதவி பண்ணாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவேன். யாரு நீ? 10 லட்சத்தை திருப்பி கொடுத்துருவியா? சத்தியமா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவேம்மா. உன் வாழ்க்கையில மொத்தமா 10 லட்சம் சம்பாதிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகணும் தெரியுமா? அவசரம்னா எல்லாரும் 500 கொடு, 1000 கொடு, இல்ல 5000 கொடு, 10,000 கொடுன்னு கேட்பாங்க. நீ ரொம்ப சாதாரணமா 10 லட்சம் கொடுங்கன்னு வந்து நிக்கிற. நாங்க என்ன பேங்கா நடத்துறோம்? இல்லம்மா, சாரதே அவசரம்னா கம்பெனில உங்களுக்கு லோன் மாதிரி கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. அதெல்லாம் வருஷ கணக்கா வேலை பாக்குற பெர்மனன்ட் வேலைக்காரங்களுக்கு. உன்ன மாதிரி நேத்து வந்தவங்களுக்கு இல்ல. 10 லட்சத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு நீ தூக்கிட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? உன் பின்னாடி யார் அலையிறது? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? காசு பணம் வந்துட்டா யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாதுல்ல. இங்க பாரு ஆனந்தி, உன்னால ஏற்கனவே எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்க. நல்லா இருந்த மகேஷ ஊருக்கு கூட்டிட்டு போய் கம்பெனி லாஸ் ஆகி அப்பாவும் பையனும் பேசாம வீடே போர்க்களமா இருக்க. இந்த நேரத்துல நீங்க வந்ததே எனக்கு பிடிக்கல. இதுல கடன் வேற. வேற யாருக்கிட்டயாவது போய் கேட்டுப்பாரு. முதல்ல இடத்த காலி பண்ணு. மன்னிச்சிருங்க, நான் தெரியாம வந்துட்டேன். ஒரு நிமிஷம். நீங்க வந்ததும் பணம் கேட்டதும் மகேஷ்கோ என் வீட்டுக்காருக்கோ தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? போ. பார்வதி,
ஆனந்தி, நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? எப்ப வந்த? நான் இப்பதே சார் வந்தேன். உங்களை பார்க்க தாங்க வந்தா. சும்மா எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். பார்வதி, ஆனந்தியை உள்ள கூப்பிட்டு பேசிருக்கலாம்ல. அதனால என்னங்க, நம்ம ஆனந்தி தானே, அவ ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டா. சரி, உள்ளவா ஆனந்தி. இல்ல சார், பரவாயில்ல. நீங்க பேசுங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். வரேன் ஆனந்தி. நீ இந்த நேரத்துல இங்க என்னமா பண்ற? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து சார், உங்களை பார்த்து பேசணும் போல இருந்துச்சு. அதே நானுமே உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு இருந்தேன். அதுக்கான டைம் சரியா செட் ஆகல. என்ன விஷயம் சார்? நீ வந்த விஷயத்த முதல்ல சொல்லுமா. இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல சார், நீங்க சொல்லுங்க. இங்க பாரு ஆனந்தி, எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அது உனக்கே நல்லா தெரியும். உனக்காக நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு நீ இன்னொரு உதவி பண்ணணுமா? அவ ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் இவர் என்ன உதவி கிதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. சார், உங்க தகுதிக்கு நீங்க போய் என்கிட்ட உதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க சார். இப்படி பேசி பேசியே நல்லவ மாதிரி ஏமாத்த வேண்டியது என்ன ஜென்மமோ. இந்த பிசினஸ் கம்பெனி இதெல்லாம் உருவாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறதெல்லாம் நீயும் கேள்விப்பட்டிருப்ப. இவ்வளோ பெரிய பிசினஸை பார்த்து பார்த்து உருவாக்குனதே நாளைக்கு என் பிள்ளை இந்த இடத்துல இருந்து பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில தான்.